டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாயந்தர நேரங்களில் டீ குடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடித்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான போண்டா தான் செய்ய போகிறோம். இந்த போண்டாவுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும், இதை எப்படி பக்குவமாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து கோதுமை மாவு போண்டா நல்லா ஒரு கிறிஸ்பியாக சூப்பராக ஒரு போண்டா கோதுமை மாவில் எடுக்க போகிறோம். வந்து நிறைய பேருக்கு அது வலுவலுன்னு இருக்கும், அது வந்து எண்ணெயும் குடிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நல்ல அருமையான ஒரு கோதுமை மாவு போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கினதாக மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து 2 கப்பு 300 கிராம் இருக்கும். இதை இப்போ நம்ம வந்து லேசாக வறுத்துக்க போகிறோம். அதுக்கு இந்த வானிலையை வந்து சுட வச்சாச்சு. சுட்ட உடனே நம்ம அப்படியே மாவை போட்டு கொஞ்சம் மிதமான சூட்டில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்குவோம். இதுக்காக அப்படின்னா அது லேசாக நமக்கு என்னதான் நம்ம கோதுமை பண்டை செய்யும் போதும் அதில் கொஞ்சம் நல்லா அந்த ஜவ்வு மாதிரி வலுவழுப்பு பதம் இருக்கும். அதை கொஞ்சம் போக்கணும் அப்படின்னா லேசாக நம்ம வறுத்துட்டோம்னா அந்த வலுவழுப்பு அந்த பதம் கொஞ்சம் போயிடும். நமக்கு வடை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு லேசாக மிதமான சூட்டில் கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம மிதமான சூடில் அந்த கோதுமாவை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்து கொடுத்தாச்சு. கருகாத அளவுக்கு நல்லா வறுத்து கொடுத்துருங்க. அந்த மாதிரி அந்த மாவு தொடும்போது நல்லா ஓவர் ஹீட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. பட் உடனே இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம அந்த மிக்சிங் பவுலில் அந்த கோதுமை வறுத்ததை உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம அந்த கோதுமை மாவோட சேர்த்து ஒரு 1/2 கப்பு கடலை மாவு 1/2 கப்பு எப்பயும் போல் நம்ம பாக்கெட் மாவு தான். இது வந்து இடையில வந்து ஒரு 75 கிராம் இருக்கும். இப்போ கடலை மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கடலை மாவு அந்த கொஞ்சம் கலராகவும் இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சுவையை நல்லா ஏற்றி கொடுக்கும். தனி கோதுமை மாவுங்க வந்து அது ஒரு சுவையாக இருக்கும். அந்த கடலை மாவு நம்ம சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். அந்த மாதிரி கிறிஸ்பிக்காக ஒரு 1/2 கப்பு பச்சரிசி மாவு எப்பயும் போல் நம்ம பாக்கெட் மாவு சாதாரண வறுக்காத மாவு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 75 கிராம் இருக்கும் இடையில. இப்போ நம்ம சேர்த்துருக்க மாவோட ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூனு சீரகம், ஒரு 1 டீஸ்பூனு சோம்பு பெருஞ்சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூனு சோடா உப்பு. இப்போ 1/4 டீஸ்பூனு சோடா உப்பு சேர்த்துருக்கோம். சோடா உப்பு சேர்த்தா தான் நமக்கு அந்த கோதுமை மாவு கொஞ்சம் இருகலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் உப்பி வரும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல் எனக்கு சாதாரணமாக என்ன டெக்ஸ்சர் கிடைக்கும் அது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். அந்த 3 மாவு அந்த போட்டிருக்கக்கூடிய பொருட்கள்லாம் சேர்ந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். பிசைஞ்சிக்கன்னா வடை எடுத்து போகிற அளவுக்கு நம்ம பிசையணும். அதனால் இப்போ ஒரு 150 ml தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக தான் நம்ம அதை கரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா விஸ்க் வச்சு கலந்துக்கலாம். கிட்டத்தட்ட இப்போ நான் ஒரு 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். 300 ml சேர்த்து நல்லா மாவு இந்த மாதிரி விஸ்க் வச்சு வந்து நல்லா இந்த பிசைஞ்ச மாதிரி கலந்துக்கங்க. அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் கட்டி இல்லாமல் வரும். இப்போ நல்லா இப்போ கலந்தாச்சு. இப்போ நம்ம தேவை தக்கனா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 150 ml தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா எல்லா மாவையும் இந்த தண்ணியில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், எதுக்காக அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, லைட்டாக ஒரு கலராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அதுக்கு வேறு ஒரு காரணம் எதுவும் கிடையாது. இதோட சேர்த்து ஒரு குளிக்கரண்டி நம்ம பொறிக்க வச்சுருக்கக்கூடிய எண்ணெய் வடை சுடுறதுக்கு வச்சுருக்கக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயில், அதுதான் ஒரு குளிக்கரண்டி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா அதோட கலந்து விட்டுருக்கோம். இதையும் இதோட நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் வந்து சூடு இல்லாத எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். சூடு எண்ணெய் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மாவோடு சேர்த்து அந்த மஞ்சள் தூளையும்
இந்த எண்ணெய் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதோட சேர்த்து பூண்டு, அதாவது நம்ம ரசப்பூண்டு இருக்குல்ல, சின்ன சின்ன பூண்டு, ரசப்பூண்டு, அதை நல்லா காஞ்ச தொலியை மட்டும் நீக்கிட்டு, தொலியை உரிக்காமல் ஒரே ஒரு பூண்டு, இந்த அளவுக்கு சின்ன பூண்டு எடுத்து நல்லா நச்சு வச்சுருக்கேன். அந்த நச்சு வச்சதை இதில் சேர்த்துருவோம். இந்த அளவுக்கு நச்சு வச்சுக்கோங்க. இது போடும்போது நல்லா மணமாக இருக்கும். அது அந்த நல்லா வெந்துடும். அது சும்மா வாசமாக நல்லாயிருக்கும். பச்சை மிளகா, இப்போ நான் வந்து 4 பச்சை மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த வடையில் இருக்க பச்சை மிளகா டேஸ்ட் எனக்கு பிடிக்குன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தக்கன ஒரு 2 பச்சை மிளகா இல்லைன்னா குறைச்சி கூட போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு பொடுசாக வெட்டி போட்டுக்கோங்க. இஞ்சி துண்டு ஒரு 10 கிராம் இஞ்சி துண்டு எடுத்து நல்லா பொடுசாக வெட்டிட்டு அதையும் உள்ளே சேர்த்துருங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து நல்லா பொடுசாக முணுக்குனது, அதையும் உள்ளே சேர்த்துருங்க. மல்லி இலை நல்லா ஒரு கொத்து எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாராளமாக சேருங்க. இந்த அளவுக்கு. பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸு 2, ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம். மீடியம் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நல்லா எடுத்துகிட்டு நல்லா உதுத்து உள்ளே போட்டுருங்க. கோதுமை மாவு வடைக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் நல்லா சேர்த்தாச்சு. தேவையான பொருட்கள்லாம் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. விஸ்க் வச்சு நல்லா கலந்துடணும். நம்ம வந்து கைட்டை தான் எடுத்து போட போகிறோம். கைட்டை எடுத்து போகிற அளவுக்கு அந்த ஒரு கெட்டித்தன்மை இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. தெரியும் உங்களுக்கு, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம வந்து கோதுமை போண்டா போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா ஃபுல்லாக ஆவி பறக்கலாம் இருக்கக்கூடாது, நல்ல சூடில் இருக்கணும். இப்போ எடுத்து போட்டுக்குவோம். கொஞ்சமாக இந்த எவ்வளவுக்கு நம்ம சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இப்படி ஓரமாக அமைக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துகிட்டு பக்கத்தில் கொண்டு வந்துட்டு அப்படியே இறக்கிடுங்க. அவ்வளோதான், குவியலாக போட்டுருங்க. பக்கத்தில் கொண்டு வந்து அப்படி குவியலாக போட்டுருங்க. உங்களுக்கு கைட்டை எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் கரண்ட்டு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றியாச்சு. சின்ன குட்டி குட்டியாக போட்டாச்சு. போட்ட உடனே லேஸ் அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடும். உடனேவும் நமக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கனால டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது நல்லா புரட்டி விட்டுக்கலாம். கம்பியை வச்சு புரட்டி விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா 2 பக்கம் புரட்டி விட்டுக்கோங்க. இருக்கு புரட்டி விட்ட பிறகு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொஞ்சம் பிசுறு அடிக்க தான் செய்யும். அந்த பிசுறு அடிக்கிறத நீங்கள் அப்படி தனியாக எடுத்துடலாம். அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா மொறுன்னு இருக்கும். அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா அப்பப்போ கலந்து விடுங்க. எண்ணெயிலே நல்லா சுற்றி விடுங்க. இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் அவ்வளோதான் தயாராகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடியான உடனே இந்த அளவுக்கு லைட்டாக பபுள்ஸு ஓட்டையாக வரும். அந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம அரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், வடிகட்டி தட்டில் எடுத்து போட்டுருங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா இந்த மாதிரி சாஃப்டாகவும் ஒரு வடை போடலாம் அப்படின்றத இன்றைக்கி நல்லா சூப்பரான வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். சட்னி வீட்டில் தயார் பண்ணலை. கொஞ்சம் லைட்டாக சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்படியே மணமாக இருக்குது வடை, அப்படியே வாசமாக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. கோதுமை அப்படி வறுத்து பண்ணும்போது தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான கோதுமை வடை ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்து பழக்கமாக